ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாம் நாளிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளும் அபிஷேகத்தின் அதிசயத்தின் நாளாக அமையட்டும். ஆண்டவர் தாமே, இரக்கத்தின் ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, உமது இரக்கத்தின் சிறகுகளால் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எங்களையும் எங்களுடைய அன்பு குடும்பத்தையும் எங்களுடைய பங்கையும் எங்களுடைய திருச்சபையையும் நாங்கள் வாழும் இந்த நாட்டையும் நீர் எங்களுக்கு தந்த உலகத்தையும் பாவ மன்னிப்பிற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உலகத்தின் பாவங்களுக்காக, மன்னிப்பிற்காக, விடுதலைக்காக நாங்கள் இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மன்னித்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிப்பதை நீர் விரும்புகிறீர் என்று புனித ஃபவுஸ்டீனாவுக்கு வெளிப்படுத்தினீரே. அந்த மன்னிப்பினுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று உறுதி அளித்தீரே. உமது உறுதியின் மீதுள்ள நம்பிக்கையால் உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளுக்காக, மன மாற்றத்திற்காக நாங்கள் இன்று நடத்தும் இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது அபிஷேகத்தின் தைலத்தால் இந்த இடத்தையும் ஜெபிக்கும் எங்களையும் மீட்க வேண்டும் என்று உமது இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இயேசுவே, உமது வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கத்தின் அரசியே, அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்துரைக்காக கடந்து வாரும் அனைத்து திருத்தூதர்களே, அனைத்து புனிதர்களே, புனித ஃபவுஸ்டீனாவே, புனித வென்சந்தி பவுலே, எங்களுக்காக பரிந்துரையாக கடந்து வாரும் அனைத்து வானதூதர்களே, எங்களுக்கு பாதுகாவலாக கடந்து வாருங்கள். நோய்களில் இருந்து, கட்டுகளில் இருந்து விடுதலை தரும் நாளாக இன்றைய நாள் அமையட்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கண்களை திறப்போம். அல்லேலூயா. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மலாகாத, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம்
உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு தோத்திரம் அன்பே அன்பே உமக்கு தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு தோத்திரம் அன்பே அன்பே உமக்கு தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும். ஆகும் எல்லாமாகும் நம்பிக்கையோட உம்மாலே தான் எல்லாமாகும். நம்பிக்கையோட ஆகும் எல்லாமாகும் ஆகும். எல்லாமே தான் எல்லாமாகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். இயேசுவே அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். கரங்களை தட்டி பாடுங்க, சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து செபிங்க, சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருபவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா
கரங்களை தட்டி காரியம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோட உம்மாலாகாத எல்லாம் ஒப்புக்கொடு. காரியம் ஒன்றும் எல்லாம் ஒப்புக்கொண்டு உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கை வலிக்கிற அளவுக்கு தட்டுங்க. சத்தம் கேட்கவே இல்லை. கை தட்டுற சத்தம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றும் பாடு பாடு. உம்மலாகாத துதி, காரியம் துதி. ஒன்றும் இல்லை. துதி துதி. எல்லாமே உம்மாலாகும். நம்பிக்கையோட சொல்லு. ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத ஒப்புக்கொடு. காரியம் ஒன்றும் இல்லை. ஒப்புக்கொடு. உம்மாலாகாத காரியம் தடைகளை ஒப்புக்கொடு. எல்லாமே உம்மாலாகும். நம்பிக்கையோட ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கண்டிப்பா. ஆகும். எல்லாம் ஆகும். லூக்கா 1:37 உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நிறைவேறட்டும். ஆகும் ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். 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 எல்லாம் ஆகும். லூக்கா 1:37 நிறைவேறட்டும். 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 ஆகும். லூக்கா 1:37 நிறைவேறட்டும். எல்லாம் லூக்கா 1:37 நிறைவேறட்டும். ஆகும். எல்லாம் ஆகும் உம்மாலேதான் ஆகும். ஆகும். லூக்கா 1:37 நிறைவேறட்டும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும். இயேசுவே. உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். லூக்கா 1:37 உன்னிலும் உன் ஜெபங்களிலும் நிறைவேறட்டும். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. லூக்கா 1:37 உன்னிலும் உன் ஜெபங்களிலும் இப்பொழுது நிறைவேறட்டும். இந்த நொடி பொழுது நிறைவேறட்டும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள். லூக்கா 1:37 நிறைவேறட்டும். லூக்கா 1:37 நிறைவேறட்டும். லூக்கா 1:37 என்னில் நிறைவேறும். லூக்கா 1:37 என்னில் நிறைவேறும். லூக்கா 1:37 என்னில் நிறைவேறும். லூக்கா 1:37 என்னில் நிறைவேறும். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 என்னிலும் நிறைவேறும். தூயாவியே நிழலிட்டு மாற்றும். தூயாவியே நிழலிட்டு மாற்றும். தூயாவியே நிழலிட்டு மாற்றும்.
தூயாவியே என் இன்பங்களை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், என் துன்பங்களை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், என் நோய்களை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், என் ஆரோக்கியத்தை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், என் பொருளாதாரத்தை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், என் கடன் தொல்லைகளை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், என் குடும்பத்தை தூயாவியே, என் படிப்புகளை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், என் உடலை, என் உள்ளத்தை, என் ஆன்மாவை, என் அறிவை, நான் இன்று சந்திக்கும் நபர்களை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், நான் இன்று சந்திக்கும் இடங்களை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், நான் இன்று சந்திக்கும் சூழ்நிலைகளை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், நான் இன்று உண்ணும் உணவுகளை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், நான் இன்று பருகும் தேநீர் தண்ணீரை தூயாவியே நிழலிட்டு மாற்றும், என்னுடைய இன்றைய நாளை தூயாவியே நிழலிட்டு மாற்றும். நன்றி இயேசுவே, 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 நன்றி. அமர்ந்து ஜெபிப்போமா? உட்காருங்க, கண்ணை மூடுங்க, உட்காருங்க, கண்ணை மூடுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. இன்ப துன்பங்களை ஒப்பு கொடுத்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாம் ஒப்பு கொடுத்து நன்றி, குழப்பங்களை ஒப்பு கொடுத்து நன்றி, தீர்மானங்களை ஒப்பு கொடுத்து நன்றி. Enjoy the presence of the Lord. நன்றி. Enjoy the divine presence of the Lord. நன்றி. இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, நன்றி. அபிஷேகத்தின் பிரசன்னத்தை உணர்ந்து, நன்றி. இறை பிரசன்னத்தை உணர்ந்து, நன்றி. இறை பிரசன்னத்தை உணர்ந்து, நன்றி. பேசு பேசு இயேசுகிட்ட நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இழப்புகளை, நன்றி உன் வாழ்க்கையில் நடந்த இழப்புகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. உங்களுடைய குடும்பங்களில் நடந்த இறப்புகளை ஒப்பு கொடுத்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இறைவா, அனைத்தையும் உம் பாதத்திலே உண்மையாக உருக்கமாக ஒப்பு கொடுக்கிறேன். வெறும் வார்த்தையில் அல்ல, வெறும் வார்த்தையில் அல்ல. ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. கண்ணீரோடும் பாரத்தோடும் ஒப்பு கொடுக்கிறேன். இறைவா, இது துன்பத்தின் கண்ணீர் அல்ல, உமது இரக்கத்தை நீர் என் மீது பொழிந்ததற்காக இன்பத்தின் கண்ணீர். தகுதியே இல்லாத என் மீது உன் இரக்கத்தை பொழிந்ததற்காக ஆண்டவரே, இது ஒரு ஆனந்த கண்ணீர். கண்ணீரோடு உம்மை நான் துதிக்கிறேன், இன்பத்தோடு உன்னை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. இது இது வேதனையின் கண்ணீர் அல்ல, இன்பத்தின் கண்ணீர், வருத்தத்தின் கண்ணீர் அல்ல. உமது ஆழமான இரக்கத்தின் கடலில் என்னையும் சேர்த்து கொண்டதற்காக நன்றியின் கண்ணீர். உம்மையே துதிக்கிறேன் ஆண்டவரே,
உம்மை மட்டுமே துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன் உம்மாட்சிமையை. நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன் உம்மாட்சிமையை. நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன் உம்மாட்சிமையை. நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன் உம்மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். உம்மையே 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 துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன். வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன் உம்மாட்சிமையை. வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன் உம்மாட்சிமையை. வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன் உம்மாட்சிமையை. வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன் உம்மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன், உம்மாட்சிமையை. போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன் உம்மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன். ஆராதித்து ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன் உம்மாட்சிமையை. ஆராதித்து ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன், ஆராதித்து துதிப்பேன் உம்மாட்சிமையை. உம்மையே உம்மையே துதிப்பேன், உம்மையே உம்மையே உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன். ஆடிப்பாடி துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேன் உம்மாட்சிமையை. ஆடிப்பாடி ஆடி பாடி துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேன் உம்மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன்,
யாழிசைத்து உம்மையே துதிப்பேன், உம்மையே. பாடுவோமா? உம்மையே, உம்மை மட்டுமே. கண்ணீரோடு சொல்வோமா? உம்மையே. எவ்வளோ அன்பு செய்றாரு. உம்மையே, உம்மையே, உம்மை மட்டுமே. எவ்வளவு இரக்கம் ஆண்டவரே. உம்மையே, 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 உம்மை மட்டுமே. ராஜாத்தி என்றொரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குரூஸ் என்றொரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீசா தடை நீங்கி ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பெரிய வியாழன் அன்று கோயில்ல கால் கழுவு சடங்கு முடித்து ஒரு வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் கால் கழுவும் சடங்கு செஞ்ச ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அந்த நிமிஷம் பெரிய வியாழன் அன்று அந்த குடும்பத்தில் இருந்த தீமைகள், பாவ கட்டுகள், சாப கட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்திற்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு வீட்டில் கால் கழுவும் பாதம் கழுவும் சடங்கு வீட்டில் செஞ்சிருக்கீங்க. அந்த குடும்பத்தை பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். குளோட்டில்டா என்றொரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மீனா என்றொரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெரோம் என்றொரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முகத்துல ஒயிட் பேட்சஸ் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு சின்ன பையனை ஆண்டவர் விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். 7th or 8th படிக்கிற பையன், அந்த வயசுல 13 வயசுல இருக்கிற ஒரு சிறுவனை ஒயிட் பேட்சஸ் ஆரம்பிச்சிருக்கு முகத்துல, விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நானே உன் ஆண்டவர், என்னை தவிர உனக்கு வேறு கடவுள்கள் இல்லை இல்லை சொன்ன ஆண்டவரை மட்டும் ஆராதித்துப்பார். ஒரே கடவுளை முன்னிறுத்திப்பார். குடும்பத்தின், உன் வீட்டின் சாபக்கட்டுகளிலிருந்து விடுதலை, பாவக்கட்டிலிருந்து விடுதலை. ஒரே கடவுளை வணங்கிப்பார். மூட நம்பிக்கைகளை விட்டுடு, வெறுப்பு விரோதங்களை விட்டுடு, கோப தாபங்களை விட்டுடு, சோக சோர்வுகளை விட்டுடு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு வீட்டில் இறையிறக்கத்தின் ஆண்டவருடைய படத்தை டெக்கரேட் பண்ணி வச்சு வந்திருக்கிறீங்க. ஒரு வீட்டில் இறையிறக்கத்தின் ஆண்டவருடைய படத்தை ஸ்பெஷலாக இன்னைக்கு டெக்கரேஷன் பண்ணி வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த தியானத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இரக்கத்தின் ஆண்டவர் நிறைவாக உங்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரக்கத்தின் ஆண்டவருடைய படத்தை ஸ்பெஷலாக இன்னைக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. ஸ்பெஷலாக இன்னைக்கு பண்ணியிருக்கிறீங்க. எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த வீட்டை ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். கண்களை திறப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயாம், 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 ஹல்லேலூயாம்.
நேற்று 2 குட்டி பசங்க சொன்னாங்க, வந்திருக்காங்க காலையில் பிளெஸிங் பண்ண அவங்களுக்கு இப்போ என்ன நடந்தாலும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு ப்ரேயர் என்னென்னா, தேங்க்யூ ஜீசஸ். சின்ன குழந்தைங்க தான் வந்திருக்கிறாங்க, அவங்க முன்னால் வரலாம் இல்லையா? எங்கே நேற்று நைட் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்த பொழுது சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் இப்போ அவங்க ஜெபிக்கிற ப்ரேயர் என்ன தெரியுமா? யாருக்காவது சாட்சியம் சொல்லணுமா? இரக்கத்தினுடைய ஜெபமாலை ஜெபிச்சோம். இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிச்சதுனால, இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட வணங்கினதுனால, இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சதுனால, இரக்கத்தின் ஜெபமாலையை ஜெபிச்சதுனால, இரக்கத்தின் திருவிழாவை கொண்டாடினதுனால, ஏன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஆசீர்வாதம். ஃபஸ்ட் டைமாக வர வெளிப்பாடு. வீட்டில் டிவைன் மர்சி பிக்சரை டெக்கரேட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க, ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சொல்லுங்க, சாட்சியம் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. என் பேர் மேரி கிறிஸ்டி சாஷிகா. என் பேர் மேரி கிறிஸ்டி ஆஷிகா. ஏதாவது நடந்தா என்ன சொல்றீங்க? என்ன பிரேயர் சொல்றீங்க? எனக்கு ஏதாவது நடந்தால் நான் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவேன். நல்லது நடந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ். கெட்டது நடந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ். அடிபட்டாலும் தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். கீழே விழுந்து இவங்களுடைய காலில் ரத்தம்லாம் வரும்பொழுதும் இந்த பசங்க ஜெபிக்கிற ஜெபம் தெரியுமா? ஓடி கீழே விழுந்து ரத்தம் காலில் வரும்பொழுது இவங்க ஜெபிக்கிற ஜெபம் தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை தொடரணும், சரிங்களா? அடிபடும் பொழுதும் தேங்க்யூ ஜீசஸ், நல்லா இருக்கும் பொழுதும் தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருக்காவது இரக்கத்தின் ஜெபமாலைக்கு? இரக்கத்தின் ஜெபமாலையா? இரக்கத்தின் ஜெபமாலையும் இல்லை. இன்றைக்கும் காலை எந்த பாட்டு? கொண்டாடு அப்படின்ற பாட்டில் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க போட்டிருக்கிற கமெண்ட், அவங்க டெய்லி 3 மணிக்கு ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க, இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபமாலை ஜெபிக்கும் போது அவங்களுடைய பையன் 10ல் படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுதே அவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. ஒரு நாள் கனவில் அவங்களுக்கு அவங்களுடைய பையனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. இன்னைக்கு அந்த 10th ஸ்டாண்டர்டில் அம்மா ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பையன் MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அம்மா டெய்லி 3 மணிக்கு ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், உன்னுடைய பையன் டாக்டராக தான் ஆக போகிறான். இன்னைக்கு இவ்வளோ வருஷமாக முடிஞ்சு பார்க்கும் பொழுது நீட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இரக்கத்தின் ஜெபமாலைக்கு ஒரு சாட்சியம் நம்மளுடைய கொண்டாடு அப்படின்னு அந்த பாட்டினுடைய கமெண்ட்ஸில் இன்றைக்கி நான் காலையில் வாசித்தேன். பிரைஸ் தி லார்ட். என் பேர் பிரிண்டு. ஃபாதர் இந்த இறையிறக்க திருவிழாவை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்தப்போ அந்த இரக்கத்தின் ஆண்டவர் ஃபோட்டோ முன்னாடி தலை வணங்கி அந்த சமர்ப்பண ஜெபம் சொன்னால் ஒரு பிளஸ்ஸிங் சொல்லிட்டு, அதனால் நான் நேத்தான் தெரியல, முந்தானேத்தான் தெரியல, புதுசாக இரக்கத்தின் ஆண்டவருடைய படத்தை கொண்டு வந்து நாங்கள் எப்பயும் ஜெபம் பண்ணுற இடத்துல வச்சு ஜெபமாலை போட்டு புதுசாக ஒரு ஃபோட்டோ இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. இன்றைக்கி நேத்தான் நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி ஃபாதர் பிளஸ்ஸிங் சொன்னார். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். அப்போ வெளிப்பாடு வெளிப்பாடு உண்மை என்பது இங்கே யாராவது மேபி நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இது எப்படி வெளிப்பாடு டெக்கரேட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார்னு சொல்கிறதா இருக்கலாம். பாருங்கள், டெக்கரேட் பண்ணிட்டு வந்த ஒரு ஆள் இருக்கிறாங்க. இது வர செஞ்சதில்லை, ஆனால் டெய்லி இருக்கிற ஜெபமாலை சொல்கிறவங்க தான் அவங்க. ஆனால் ஸ்பெஷலாக இந்த வீடியோ பார்த்ததுனால இன்றைக்கி டெக்கரேட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதி. பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. என் பேர் விக்டோரியா. February 1 நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்த உள்காயங்கள் நிறைய ஏற்பட்டுச்சு. நான் ஸ்கூலுக்கு மறுநாள் போகிறதுனால அது கவனிக்கலை. 1 வாரம் கழித்து தான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டரும் ஒன்றும் இல்லைம்மா, இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை சாப்பிட்டா சரி ஆகிடும்னு சொன்னாங்க. தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். என்ன எனக்கு அறியாமலே இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டுருது. கட்ட விரலே தெரியல, அவ்வளோ சேழ் இருந்திருக்குது, ஒரே வலி. சரி, ஸ்கூல் விஷயமா ஆடிட்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள் கடந்து போச்சு. அப்புறம் என் தங்கச்சி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க வலுக்கட்டாயமாக. எனக்கு தெரிஞ்ச ஃபாதர்ஸுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், அது ஃப்ராக்சர் ஆகிருக்கும், நீங்கள் கால் அவ்வளோ வீக்கமாக இருக்குது, நீங்கள் மருத்துவமனைக்கு போங்க. அங்கே டாக்டர்கிட்ட போனதை என்ன சொன்னாங்க, இல்லைம்மா உங்களுக்கு ஃப்ராக்சர் இல்லை, இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம்.
சுகர் வந்து எனக்கு இத்தனை வயசுக்கு வந்ததே இல்லை. பிரைஸ் எல்லாம். நவம்பர் மாதம் கூட ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது. அதுவும் ஆண்டவர் சர்ஜரி இல்லாமல் ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தார். அப்போ கூட டெஸ்ட் எடுத்ததில் சுகர் இல்லைன்னு தான் சொன்னாங்க. என்னம்மா சுகர் இல்லவே இல்லை இந்த வயசுக்குன்னு சொன்னாங்க. இப்போ டாக்டர்ஸுங்க டெஸ்ட் எடுத்துட்டு 480 இருக்குதுன்னாங்க. உனக்கு உடனே இமிடியேட்டாக இந்த கால் வந்து விரலை எடுத்துடணும், இல்லைன்னா பாதம் எடுக்கணும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் தான், எது நடந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த கால் இல்லைன்னது எனக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. ஆண்டவருக்காக இந்த கால் வேணும், ஆண்டவரை உங்களை பற்றி நான் சொல்லணும், இந்த உலகத்துக்கு உங்கள் அன்பை சொல்லணும், உங்கள் இரக்கத்தை சொல்லணும், அதனால் எனக்கு இந்த கால் கண்டிப்பாக வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அழுது கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்னால் கேட்க முடியல. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம்னு சொல்லிட்டு இருந்தேன். மாதா அம்மா கிட்ட கேட்கும்போது மட்டும், மாதாவே அம்மா எனக்கு கால் வேணும்மா, எனக்கு கால் வேணும்னு சொன்னேன். அப்போ டாக்டருங்க டேட்டை குறிச்சிட்டாங்க, சர்ஜரிக்கு நாளைக்கு வாங்கன்னு. முதல் வியாழக்கிழமை, முதல் வெள்ளி நமக்கு தப காலத்தில் நான் என்ன பண்ணேன், எங்கள் பங்கு கோயிலில் தியானம் வச்சாங்க. நான் தியானத்தில் ஆராதனையில் பங்கு கொள்ளும்போது அப்போ தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரை. அழுது என் பாவத்துக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே இந்த காலால் நான் எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டேன். அன்னிலேருந்து நான் 9 இரக்கத்தின் ஜெபமால என் காலை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, சர்ஜரியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எவ்வளோ ஆபத்தான நிலையில் இருந்து இந்த பாதத்தையே எடுக்கிற அளவுக்கு இருந்தது. இரக்கத்தின் ஜெபமால இரக்கத்தின் ஆண்டவரை என்னை சந்தித்து மாதாமாவுடைய பரிந்துரையினால் இந்த இடத்துல ஆண்டவர் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அவர் விருப்பப்படியே என்னை பல இடங்களுக்கு ஆண்டவருடைய மகிமையும் இரக்கத்தையும் பேரன்பையும் பாவைகளை நேசிக்கிறார் என்பதை என்னை ஆண்டவர் சாட்சியாக வைத்தார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர்ஸ். பிரேஸ் லார்ட். என் பேர் கேண்டிடா. நான் சென்னை பள்ளிக்கரையிலேருந்து வரேன். என்னுடைய சிஸ்டர் பேர் வந்து ஜோயல். அவங்க என்னோட கசின். அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க. ஃபெப்ரவரி மந்த் வந்து அவங்களுக்கு செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் கிரேட் 3 கேன்சர் இருக்குது யூட்ரஸில் அப்படின்ட்டு பயாப்சியில் டயக்னோஸ் பண்ணாங்க. ஃபாதர் சொன்ன மாதிரி பெரியம்மா உடனே வந்து தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுமா அப்படின்னு சொல்ல எங்கள் அக்காவும் வந்து தேங்க்யூ ஜீசஸ் தான் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் நாங்கள் என்டையர் ஃபேமிலி நாங்கள்லாம் கம்ப்ளீட்லி ஷாக்கில் இருந்தோம். மார்ச் மந்த் வந்து அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிரேடு 3ன்றதுனால நாங்கள் ஸ்ப்ரெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அகேன் இன்னொரு டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த டெஸ்ட் வர்ற அந்த டைம் முழுக்க இட் டுக் அபவுட் 2 வீக்ஸ். அந்த 2 வீக்ஸ் டைமுமே வந்து நாங்கள் ஏலாவூர் நைட் விஜில் அடோரேஷனில் டிவைன் மர்சி சாப்லெட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாப்லெட்டை நானும் அக்கா பெரியம்மா என்னோடய அம்மா எல்லாருமே சேர்ந்து பெங்களூரில் அந்த வெயிட்டிங் டைம் ஃபுல்லாகவே நாங்கள் எவ்ரிடே அதை வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி ப்ரே பண்ணிகிட்டு இருந்த ஒரு நாள் வந்து ரிசல்ட் வர வேண்டிய நாள் அன்றைக்கி மறுபடியும் அதே மாதிரி ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம் சாப்லெட்டை. ஒரு கால் வந்தது. அந்த டாக்டர் சர்ஜரி பண்ண டாக்டர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு சொன்னார், கிரேடு 1 தான் இருக்குது, உங்களுக்கு ரேடியேஷனும் வேண்டாம் கீமோவும் வேண்டாம், அவர் கம்ப்ளீட்லி கேன்சர் ஃப்ரீன்னு சொன்னார். பிரேஸ் தி லார்ட். தேங்க்யூ. மரியே வாழ்க. என் பேர் மலர். நான் வந்து மூவர் இறைவன் ஆலயத்திலிருந்து வர்றேன், கோல்டன் ஜார்ஜ் நகர்லேருந்து. நான் வந்து ஒரு இந்து மகள். எங்கள் வீட்டில் யாருமே கிறிஸ்டின் கிடையாது, நான் மட்டும்தான். எங்கள் பையனை நானும் மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். இந்த ஒரு வருஷம் வர்றேன் நான் இங்கே இறையரக்காண்டவர் கோயிலுக்கு. இந்த 2 மாதமும் வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து ஒரு சைடு ஒரு 3 வருஷமாகவே இந்த நெஞ்சு இதயம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட காமிச்சேன், எதுவும் சரியாக தெரியலை. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அப்போ நான் ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பும் இல்லை, பற்று. எனக்கு ப்ரேயர்லாம் பண்ண தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். ஃபாதருடைய யூடியூப்லாம் பார்ப்பேன். அப்போ நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். 3 மணிக்கு இறையிறக்க ஜெபமால நைட்டு தூங்கும்போது எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, நான் வீட்டில் தான் இருக்கேன், அப்போல்லாம் நான் இறையிறக்க ஜெபமால அதிகமாக பண்ணுவேன். அதிகமாக வந்து நான் கடவுளோடு இணைந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்பிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை ஒதுக்க ஆரம்பிக்கும் போது நான் கடவுளோடு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்பினது அதிகமாக இப்போ
எங்கள் பையன் நானும். என் இதுக்கு மேலே என்னால் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. எனக்கு அந்த இதய வலி இல்லை. இப்போ ஆண்டவர் இறையிறக்க ஆண்டவர் முற்றிலும் சுகத்தை கொடுத்துருக்காரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகலை. கோடான கோடி நன்றி இறையிறக்க ஆண்டவருக்கு. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. நான் குரோம்பேட்டை அமலையணை ஆலயத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் மரியா. ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. எங்கள் கோவிலில் வந்து அன்றைக்கி இறை இறக்கத்தின் ஆண்டவருடைய சிறு ஆலயம் திறப்பு விழா டிசம்பர் 8ஆம் தேதி அன்று நாங்கள் எல்லாம் பூசை முடிஞ்சு நன்மை வாங்கிட்டு வந்து உக்காடுறோம். அப்போ உட்காரும் போது ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. எங்கள் பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்காரரு ஆஃபீஸில் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மியாட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபோன் வருது. நாங்கள் எல்லாம் எழுந்திரிச்சு அழுதுகிட்டு ஓடுறோம். என் பொண்ணு எல்லாம் கிளம்பி போகிறாங்க. அப்போ நானும் இறங்கிட்டேன் படியிலேருந்து, சர்ச்சிலேருந்து திரும்பி உள்ளே வந்துட்டேன். நான் 20 வருஷமாக இந்த ஜபமாலை இறையிறக்கத்தின் ஆண்டவர் ஜபமாலை 3 மணிக்கு நான் ஜெபிப்பேன். இந்த திறப்பு விழா உம்முடைய நாள் அதுவுமாக எனக்கு இப்படி ஒரு வேதனை வரக்கூடாது ஆண்டவரே. திரும்பி உள்ளே வந்துட்டேன். நான் சர்ச்சு உள்ளே நான் போகல ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க சொல்லிட்டாங்களாம், அவருக்கு கண்ணு முழிக்கல, அவர் முழிச்சாதான் அவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு மியாட் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை. வெடிகாலம் காலையில் 5:30 மணிக்கு அவர் கண் முழிச்சிட்டாரு. என் பிள்ளையுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்த இறை இறக்கத்தின் ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. பிரைஸ் லார்ட். நான் இமாக்குலேட் கன்செப்ஷன் குரோம்பேட்லேருந்து வரேன். என் பேர் அருள் பிரகாஷ். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தேன். செப்டம்பர் 8 3 o'clock டைமிங் கொடுத்துருந்தாங்க. மத்தியானம் போயிட்டு நம்ம ஆர்டிஜிசி பண்ணேன். அதுக்கு முந்தின நாள் பண்ணும்போது எனக்கு ஒரு 3 lakhs பண்ணியாச்சு. ஆனால் அன்றைக்கி மார்னிங் பண்ணேன். அது மத்தியானம் 12 o'clock வரைக்கும் எந்த இதுவுமே ஆகலை. 2 o'clock போய் கேட்கும் போது, இல்லை சார் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபும் அதில் சைன் பண்ணணுன்னு இருக்காங்க. ஆனால் என்னோடய ஒய்ஃப் 2 வருஷம் கூட இறந்துட்டாங்க. நான் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஜாயிண்ட்டில் வச்சுருந்தேன். அப்போ நான் உடனே என்ன பண்ணேன், சரி வந்துட்டு உட்காந்து இறையிறக்கத்தை செஞ்சுட்டு கடவுளை நான் என்ன வார்த்தை பேசுறது கடைசி நேரத்தில் இருக்குது, ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ இல்லைன்னு சொல்லிட்டோம்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இறையிறக்கத்தை சொல்லிவிட்டு நேராக மேனேஜர்கிட்ட போனேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் நீங்கள் நேற்று நான் அனுப்பினேன் 3 lakhs நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இப்போ திடீர்னு இந்த அமௌண்ட் அனுப்ப மாட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் இப்போ ஒய்ஃப் ஊரில் இருக்காங்க, நான் இப்போ கொண்டு வர முடியாது, ஆனால் போய் தான் சொன்னேன். நான் சொல்லிவிட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, நாளைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்குறேன்னு. உடனே அவர் இமீடியட்டாக அடுத்த 10 நிமிஷம் எனக்கு அந்த ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அமௌண்ட். அது அன்றைக்கி அந்த உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் என்ன வார்த்தை பேசணுன்னு நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு எதுவுமே எனக்கு கிடச்சிருக்காது. செப்டம்பர் 8ஆம் தேதி எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. அந்த இறையிறக்க ஜபத்தினால எனக்கு அந்த நடந்துச்சு. என் பேர் மர்லின் பொன்னி. சென்ட் ஜோசப்ஸ் ஒர்க்கர் பேரிஷ்லேருந்து வரேன். ஒரு 8 years முன்னாடி சேக்ரெட் ஹார்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கும் போது எனக்கு டீச்சர்ஸ் ஜென்ரலாக சொல்லிட்டு இருந்தாங்க, டிவைன் மர்சி சாப்டர் சொல்லுங்கனால நான் கண்டுக்கவே இல்லை. நம்மளுக்கு ரோசரி இருக்கே அது போதும் அப்படின்னு நினச்சி நான் சொன்னதில்லை. போன வருஷம் மே மந்த் இங்கே இன்னர் ஹீலிங் ரெட்ரீட்டுக்கு வந்திருந்தேன். ஒரு நல்ல கன்ஃபெஷன் முடிஞ்சோன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு ஒன்று கிடச்சாங்க. அப்புறமா ஏதோ எனக்காக ஒரு ஃபீலிங் பிள்ளைங்க ரொம்ப கன்சர்னாக இருந்தாங்க. கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் ஆனாலும் ஏதோ பிளானட் பியில் வாழ்கிற மாதிரி எனக்காக ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு நான் கடவுளோட நிறைய பேசுகிற டைம் இல்லையே, அவங்க டைமுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணுமே கடவுளுக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க இறை இறக்கத்தின் ஜெபம் 3 மணிக்கு கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அன்றைக்கி நான் சொன்னதை கேட்டு அன்றைக்கி நைட்டு சொன்னேன்னோ, எனக்கு அன்றைக்கி 3 o'clock சொன்னேனோ, அன்றைக்கி ஈவினிங்கே பொண்ணு என்கிட்ட, அம்மா நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு பயந்து அழுது வேண்டுறீங்களே, நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்ற வார்த்தையை நான் கேட்க முடிஞ்சிச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் அதுங்க உணர்ந்து பிள்ளைங்க வந்ததை பார்க்க முடிச்சு. அடுத்த ஒரு நாளே அம்மா பூனை இறந்துச்சு பரவாயில்ல, பூனைக்கு வயசு இல்லாமல் இறந்துச்சு, பாப்பா தம்பிக்கு வயசு இல்லாமல் இருந்துச்சு பரவாயில்ல, அதுங்களாம் பூனை இறந்துச்சு பரவாயில்ல, தம்பிக்கோ உங்களுக்கோ அதே மாதிரி சூழ்நிலை இருந்ததே, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் அந்த 36 days டெலிவரி ஆகி நான் எனக்கு லூஸ் மோஷன் ஆகி ஸ்டாப் ஆகவே இல்லை. இந்த டாக்டர்ஸை பார்த்தோம். ஸோ அப்படி நீங்கள் இறக்கிறதுக்காக இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அடுத்த நாள் அம்மா நான் வெளிநாடு தான் போவேன், வெளியூர் தான் போவேன் படிக்கன்னு சொன்னேனே, அங்கெல்லாம் போனால் நான் சரி வர மாட்டேமா, நான் உங்கள் கூடயே தான் இருக்கணும், அப்போ தான் நான் ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த நாள் என்னால் பிள்ளைங்களோட வார்த்தை அப்படியே நான் சேஞ்சஸை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுலேருந்து பயங்கர ஸ்ட்ராங்காக என்னன்னாலும் ப்ரே பண்ணணும், டெய்லி ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். எங்கள் பேரிஷில் இருக்க என்னோட கேட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணி இதில் பயங்கர பார் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஃபீல் பண்ணேன், மீதி பேருக்கும் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நல்ல பாவ சங்கீதம் மூலியமாகவும் டிவைன் மர்சி சாப்டர் மூலியமாக பயங்கர விடுதலை இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே பிரைஸ் தி லார்ட். என் பேர் சகாய மேரி. எண்ணூர் சூசையப்பர் பங்கிலிருந்து வரேன். நாங்கள்
தொடக்க காலத்திலே இங்கே வந்துட்டு இருக்கிறோம். இறக்கத்தை ஜெபமாலையில் எல்லாம் கலந்துக்கிறோம். பரிந்துரை ஜெபத்தில் எல்லாம் இருக்கிறோம். எனக்கு முன்ன ரொம்ப மறதி, எந்த ஒரு காரியமும் மனசில் நிற்காது, பைபிள் வசனம் எதுவுமே நிற்காது. ஆனால் ஒரு 2 வருஷம் எல்லாம் வந்து இங்கே இரக்கத்தின் ஜெபமாலை படித்து தொடர்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு யாரோ சொல்கிற மாதிரி அந்த இறையிறக்கத்தை தொடக்க ஜெபங்கள் மனப்பாடமாக தெரிகிற மாதிரி எனக்கு இறையிறக்கத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வழியில் பயணம் எல்லாம் செல்லும்போது வண்டியெல்லாம் லேட் ஆயிடுச்சுனாலோ, ஊருக்கு போகும்போது இங்கே டிராஃபிக் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுனாலோ கொஞ்சம் நேரம் எதிர்பார்ப்பேன். இல்லைன்னா அந்த இரக்கத்தின் ஜெபமாலையை படித்து ஒப்பு கொடுப்பேன். அது படித்து கொஞ்சம் நேரத்திலேயே அந்த வண்டி கிளம்பிடும். அது ஏசப்பாக்கு நன்றி. அதே போல் என் மகளுக்கு 2 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து நாங்கள் என் கணவரையும் நான் இங்கே வந்து ஜபிச்சுட்டு இருந்தோம். இப்போ அவள் மாசமாக இருக்கிறா. அதே மாதிரி இப்போ 2 வாரம் தான் ஆகுது. எங்கள் சுடு தண்ணி குளிக்க வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால சுடு தண்ணி தான் குளிக்கிறது வச்சுருந்தேன். வீட்டில் ஒரு விருந்துக்காரர் வந்தாங்க. அது ஆஃப் பண்ணால் கொஞ்சம் மறந்து போச்சு, கொஞ்சம் நல்லா சூடாகி போச்சு. சரி, அவங்க போனோடனே குளிக்கிறதுக்காக எடுத்து கொண்டு ஊற்றினேன். அந்த தண்ணி இப்படி கை பறித்து காலோடி விழுந்து நல்லா ஊற்றிச்சு. உடனே ஒரே எரிச்சல், ஏசப்பா ஏசு ஆண்டவரேன்னு சொல்லி விழித்து கத்திட்டு வெளியில் வந்து ஒரு ஊரில் சொன்ன ஒரு மருந்து கொஞ்சம் தேன் எடுத்து போட்டு ஆனால் ஒரு ரொம்ப நேரம் 3/4 மணி நேரம் எரிச்சல் இருந்தது. ஜெபம் சொல்லிவிட்டு அப்படி இருந்தோம் திருப்பி. ஆனால் வந்து எனக்கு பெருசாக அது பொல்லவே இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. மறுநாள் நான் என் மகளை கொண்டு விட போகிறேன் அவள் வீட்டுக்கு. திருப்பி வேலைக்கிழமை பரிந்துரை ஜெபம் நாங்கள் எங்கள் பங்கில் பண்ணுறோம். அதுக்கு நான் போனேன். எனக்கு அவ்வளோ சூடு பட்டு இருக்குன்னு உள்ளதே தெரியல. ஆனால் இப்போ அது இப்போ தான் தெரியுது அது பெரிய புண்ணாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வலிய வேதனை எதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து பரிந்துரை ஜெபத்துக்கு நான் வந்து ரொம்ப நாள் வராமல் இருக்கிறேன். ஆனால் ஒரு அழைத்தல் வந்த மாதிரி எனக்கு போகணும்னு சொல்லி வந்து ஜெபிச்சுட்டு வந்து போனேன். ஆனால் காலுக்காக நான் ஜெபிக்கலை. ஆனால் அந்த புண்ணு இல்லாமல் நல்லா இருக்குது. இப்போ புண்ணு இல்லாமல் துளி உரிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போன பிறகு அன்றைக்கி இப்போ இந்த வேலைக்கிழமை இறையிறக்கத்தை இந்த ஜெபமாலை நாங்கள் எங்கள் பங்கில் தொடர்பாக முன்னையிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இறையிறக்கத்தின் ஆண்டவருக்கு அபிஷேகம் அன்னைக்கு நாங்கள் 5 பேர் இருந்து பண்ணினோம். அந்த இடத்துல நிரம்பி வழிகிறதாக நாங்கள் பார்த்தோம். ஏசப்பாக இறையிறக்கத்தின் ஆண்டவர். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. நான் ரெடில்ஸ் பங்கிலேருந்து வரேன், மரியம் மதுரைனம் பங்கிலேருந்து வரேன். நான் வெள்ளிக்கிழமை வர்றது எதுனாலனாக்கா, எனக்கு நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் எழுதி என்ன பண்ணுவேன், ஒரு பையில் ஒரு கவர் மாதிரி, அது போஸ்ட்மேன் பை மாதிரி வச்சுக்குவேன். வெள்ளிக்கிழமை வந்த உடனே இங்கே நற்கரணைக்கு முன்ன வச்சுட்டு இரக்கத்தின் ஆண்டவருடைய ஜெபம் சொல்லுவேன். அப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து என் ஃபாதர் வந்து எங்களுக்கு 5 பேருக்கு பூசை வச்சாங்க. இந்த அப்பத்தை எடுத்து இப்படி பிடிச்சாங்க பாருங்க, அதில் நெருப்பு எரிஞ்சதை நான் பார்த்தேன். அப்புறம் 2வது ஒரு பாயம்மா வந்து எனக்கு என் பிள்ளைக்கு 2 வருஷமாக குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கன்னு எழுதி கொடுத்தாங்க. அதுக்கும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணேன். அவங்களுக்கு ஒரே மாதத்தில் அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் 8 வருஷமாக குழந்தை இல்லாத பாக்கியம் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு. அப்புறம் வந்து எங்கள் பேரனுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணேன். 10th படிக்க சொல்ல அவன் ஸ்கூல்லே 2nd வந்துட்டான். இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணதுனால இன்றைக்கி 2nd ஸ்கூல்லே 2nd எங்கள் பேரன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் எங்கள் பெரிய சம்பந்திக்கு கிட்னி, மருமகளுக்கு கிட்னி போயிட்டு உடனே ரொம்ப சாவர நிலைமை ஆகிட்டாங்க. அதுக்கும் ப்ரேயர் பண்ணேன். அவங்க அப்பாவுடைய கிட்னி எடுத்து அவங்களுக்கு வச்சு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அவங்களும் நல்லா ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. எழுந்து நிற்போம். இரக்கத்தின் ஆண்டவரை கொண்டாடி இந்த பாடலில் கடந்து போவோம். சத்தமா, சந்தோஷமா, உடம்பெல்லாம் அசையட்டும். அடி கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு 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 கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம்.
கைதட்டி கொண்டாடுவோம், நன்றி சொல்லி கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆராதித்து கொண்டாடுவோம், கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். காணாமல் போன ஆடுனரே என்னையும் தேடி வந்த ஆயன், காணாமல் போன ஆடுனரே என்னையும் தேடி வந்த ஆயன் நீரே, காலை தோறும் புதிதானது, இணையத்தம் குறையானது, காலை தோறும் புதிதானது, இணையத்தம் குறையானது, கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், கைதட்டி கொண்டாடுவோம், நன்றி சொல்லி கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆராதித்து கொண்டாடுவோம், கொண்டாடு இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், கொண்டாடு இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். சேர்ந்து சந்தோஷமா காணாமல் போன தப்பானே தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன், காணாமல் போன தப்பானே தூய்மையாக்கி அணிந்து கொண்ட இறைவன், காலை தோறும் புதிதானது, இறையிறக்கம் குறையாதது, காலை தோறும் புதிதானது, இறையிறக்கம் குறையாதது, கொண்டாடு இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், கொண்டாடு இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், கைதட்டி கொண்டாடுவோம், நன்றி சொல்லி கொண்டாடுவோம், ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆராதித்து கொண்டாடுவோம், கொண்டாடு இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், கொண்டாடு இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். சேர்த்து உற்சாகமா காணாமல் போன பிள்ளை நானே காத்திருந்து அரவணைக்கும் தகப்பெண்ணே, காணாமல் போன பிள்ளை நானே காத்திருந்து அரவணைக்கும் தகப்பெண்ணீரே, காலை தோறும் புதிதானது, இறையிறக்கம் குறையாதது, காலை தோறும் புதிதானது, இறையிறக்கம் குறையாதது, கொண்டாடு இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம், கொண்டாடு இறையிறக்க ஆண்டவரை
கொண்டாடு கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம் கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடு 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 கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடு 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 கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடு கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம் கொண்டாடு 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 கொண்டாடு கொண்டாடுவோம் இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம் இரக்கம் நிரம்பட்டும். இந்த இடம் முழுவதும் நம்மிலும் நிரம்பட்டும்.